பலரும் வாராகி அம்மனை வீட்டில் சிலையாகவோ படமாகவோ வைத்து வழிபாடு செய்வார்கள். இன்னும் சிலர் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்வார்கள். இப்படி நாம் எந்த ரூபத்தில் வாராகி அம்மனை வழிபாடு செய்தாலும் அவள் நம்முடைய வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய தாயாகவே திகழ்கிறார். அப்படிப்பட்ட தாயின் அருளை முழுமையாக பெறுவதற்கு அகத்திய மாமுனிவர் கூறிய ஒரு அற்புதமான மந்திரம் இருக்கிறது. இந்த மந்திரத்தை தொடர்ச்சியாக 48 நாட்கள் 108 முறை என்ற வீதம் நாம் கூறும் பொழுது வாராகி அம்மனின் அருள் நமக்கு கிடைப்பதோடு நம் வாழ்வில் இருக்கக்கூடிய துயரங்களும் நீங்கும். அதே சமயம் நம்முடைய வேண்டுதல்களும் நிறைவேறும். உங்களுக்கு சந்திராஷ்டமமும் இல்லாத நாளாக பார்த்து இந்த பூஜையை செய்ய ஆரம்பிக்க வேண்டும். வீட்டில் வாராகி அம்மனின் சிலை இருக்கும் பட்சத்தில் அந்த சிலைக்கு சுத்தமான தண்ணீரால் அபிஷேகம் செய்ய வேண்டும். பிறகு சந்தனம், குங்குமம் வைத்துக் கொள்ளுங்கள். கருங்குவளை அல்லது நித்திய மல்லி, இந்த 2 மலர்கள் ஏதாவது ஒரு மலரை வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். அதேபோல் அம்மனுக்கு கருநீலம் அல்லது நீல நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடையை அணிவிக்க வேண்டும். தாழம்பூ தூபம் காட்டி தாழம்பூ குங்குமத்தால் அம்மனுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். அதேபோல் அம்மனுக்கு தீபம் ஏற்றும் பொழுது தேங்காய் எண்ணெய் அல்லது விளக்கெண்ணெயில் தீபம் ஏற்ற வேண்டும். இந்த மந்திரத்தை கூறி வழிபாடு செய்யலாம். வீட்டில் சிலையோ படமோ இல்லை என்பவர்கள் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்யும் பட்சத்தில் தினமும் ஆலயத்திற்கு சென்று வாராகி அம்மனுக்கு முன்பாக ஒரு தேங்காயை உடைத்து அதற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி 2 பஞ்சதிரிகளை ஒன்றாக சேர்த்து போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். இப்படி தீபம் ஏற்றி முடிந்த பிறகு அங்கேயே அமர்ந்து வாராகி அம்மனின் முன்பாக இந்த மந்திரத்தை கூறலாம். மந்திரம்: ஓம் வாம் வாராகி நம, ஓம் ரூம் சாம் வாராகி கன்யகாயை நம.